என்றைக்கு நான் உன்னை கர்த்தர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேனோ, என்றைக்கு நீ தேவனுடைய கரத்திலிருந்து ஆண்டவர் உன்னை நடத்துவார் என்று ஒப்பு கொடுக்கிறேனோ, என்றைக்கு நீ தேவனுக்கு அவசியம் என்று சொல்லி கர்த்தர் சொன்னாரோ, அன்று முதல் அப்பா உனக்காய் செய்யறதை காட்டிலும் உங்க பரலோக அப்பா ஒருத்தர் இருக்கிறாருப்பா. அப்ப கர்த்தருடைய பர்வதத்துல, ஆண்டவருடைய சமூகத்துல, கடவுளுக்கு முன்பு அவங்க பிள்ளைகளை கொண்டு போய் நிறுத்தும் பொழுது, ஆண்டவர் ஏற்ற மனுஷனை, ஏற்ற மனிதர்களை, ஏற்ற காலங்களை, ஏற்ற நாட்கள்ல உங்க மகளுக்கோ மகனுக்கோ யாரை கொண்டு வரணும் நம்மளுடைய மைண்ட்ல யோசிக்கவே வேண்டாம். I have erased, I have deleted even those small little dummy pictures that I had. I deleted everything today and I said, God, let your will be done. பிள்ளைகளுக்கு யாரு வரணுமோ, நான் தப்பான முடிவு எடுத்திருக்கேன், நிறைய தப்பு முடிவு எடுக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு யாரு வரணுமோ அவளுக்குள்ள வாழ்க்கைக்குள்ள நடத்துங்க என்று சொல்லி, இப்போ வேதம் சொல்லுது இந்த மனுஷனுக்கு கல்யாணம் பண்ணணும். 40 வயசு ஆயிடுச்சு. இவருக்கு 140 years, பையனுக்கு 40 வயசு ஆயிடுச்சு. 40 வயசான உடனே என்ன தெரியுமா செய்யறாரு? இவரு தான் போய் பொண்ணை பார்க்கணும். இன்னைக்கு சில பேரண்ட்ஸ் பண்றது அவ்வளோ இரிட்டேட்டிங்கா இருக்கும். ஒருவேளை இன்னைக்கு ஆஸ் அ பாஸ்டர் நான் சொல்றேன், மேபி இட் இஸ் மை டியூட்டி டு ஸ்மைல், டு லுக் அட் them, டு லிசன் டு ஆல் த அட்ராசிட்டிஸ் that the parents are doing. உண்மையா சொன்ன இந்த பிள்ளைகளுக்கு வில்லன் வேற யாரும் இல்ல, பிசாசெல்லாம் கிடையாது, அவங்க அப்பா அம்மா தான் வில்லன். ஏதும் சொல்லுது இந்த நாள் இந்த மனுஷன், நீங்க பைபிள் எடுத்துக்கோங்க, அதுக்குதான் தைரியமா பைபிள் வச்சு சொல்றேன். இந்த அப்பா என்ன தெரியுமா செய்தாரு? ஆசை மகன், தனக்கும் சரகேட் சன் இல்ல, தனக்கும் தன் மனைவிக்கும் லீகலாய் நியாயப்படி வித்தவுட் மெடிக்கல் இன்டர்வென்ஷன் நேச்சுரல் சன் இந்த ஈசாக்கை கர்த்தர் கொடுக்கும் பொழுது வேலைக்காரனை கூப்பிட்டு சொல்றாரு, போய் என் பையனுக்கு பொண்ணை பார்த்துட்டு வா என்று சொல்லுகின்றார். பிரியமான ஐயா அம்மா, I give you a challenge today. Go back to your homes. இந்த ஈசாக்க கடைசி அவங்க அப்பாவும் ஈசாக்கும் பின்னி பிணைந்து தோல் மேல மேட்சிங் ஷர்ட், மேட்சிங் சூட், மேட்சிங் வாட்ச், மேட்சிங், இன்னைக்கு எல்லாம் மேட்சிங்கா போட்டுட்டு இருக்கிற, இன்னைக்கு பார்த்தா ஒரே கடையில பிட் துணி வாங்கின மாதிரி எல்லாரும் ஒன்னா போட்டுக்கிட்டு சில கல்யாணத்துல சுத்திட்டு இருப்பாங்க. அன்னைக்கு வேதம் சொல்லுது இந்த மனுஷன் கடைசியா ஈசாக்கோட எப்ப தெரியுமா ஆண்டவர் நமக்கு காட்சி கொடுக்கிறார்? ஒரு நாள் பலிபீடத்துல கொண்டு போய் வச்சாருல, ஒரு நாள் அந்த மலை மேல ஏறினாங்களே 2 பேரும், அப்பாவும் மகனும் ஏறுறாங்க. அன்றைக்கு இருந்த கான்வர்சேஷன் வாஸ் வெரி ஸ்வீட் கான்வர்சேஷன். அப்பா கிட்ட பையன் கேட்கிறான், அப்பா பையனுக்கு விசுவாசத்தை சொல்லி கொடுக்கிறார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார், எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்து கடைசியாய் இந்த ஆபிரகாமும் பையனும் இன்னைக்கு எப்ப வேணாலும் நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாம், எப்ப வேணாலும் பிள்ளைகளை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து போட்டோ எடுத்துக்கலாம். ஆனா கடைசி ஃபேமிலி போர்ட்ரேட், the father and the son portrait எப்ப தெரியுமா வந்தது? இந்த பலிபீடத்துல கொண்டு போய் வச்சார்ல. அதுக்கப்புறம் I can challenge you. I have never seen Isaac and Abraham all through the scriptures. I did not see them together. இவங்க 2 பேரும் நான் பார்த்ததே கிடையாது. என்றைக்கு நான் உன்னை கர்த்தருடைய பர்வதத்தில் ஒப்பு கொடுக்கிறேனோ, என்றைக்கு நான் உன்னை கர்த்தர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேனோ, என்றைக்கு நீ தேவனுடைய கரத்திலிருந்து ஆண்டவர் உன்னை நடத்துவார் என்று ஒப்பு கொடுக்கிறேனோ, என்றைக்கு நீ தேவனுக்கு அவசியம் என்று சொல்லி கர்த்தர் சொன்னாரோ, அன்று முதல் அப்பா உனக்காய் செய்யறதை காட்டிலும் உங்க பரலோக அப்பா ஒருத்தர் இருக்கிறாருப்பா, அவர் உனக்கு பெஸ்ட செய்வார் என்று சொல்லி, இப்பொழுது கல்யாணத்துக்கு அப்ப கூட இந்த ஆளு போய் தன் மகனுக்காக மருமகளை தேடல, வேலைக்காரனை கூப்பிட்டு அனுப்புறாரு. பிரியமானவர்களே, இவர் ஒன்னும் வீக்லாம் கிடையாது. நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? அப்படியே தள்ளாடிட்டு வாக்கிங் ஸ்டிக்கை பிடிச்சிக்கிட்டு 2 பேர் வந்து கைத்தாங்களா இவரை தூக்கிட்டு வீல் சேர்ல சுத்திட்டு இருந்த ஆள்லாம் கிடையாது. பையன் கல்யாணம் முடிஞ்ச உடனே கெத்தூரான்னு சொல்லி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி, அந்த பொண்ணு மூலியமா 5 பிள்ளைகளை பெற்று எடுக்கிற, அவ்வளோ உடம்புலயும் சரி மனசுலயும் சரி சக்தி உள்ள ஒரு நல்ல திடகாத்திரமான அப்பா. ஆனா வேதம் சொல்லுது தன் மகனுடைய கல்யாணம் வரும் பொழுது he did not want his flesh to interfere. He did not want his flesh to manipulate. He did not want his flesh to come and command and interfere and intervene and tailor everything. அவங்க பிள்ளைக்கு 40 வயசு தெரியாதா? அவங்க பிள்ளைகளுக்கு எந்த பைக் வாங்கணும்னு தெரியுது, அவங்க பிள்ளைக்கு எந்த ஃபுட் ஆர்டர் பண்ணணும்னு தெரியுது, அவங்க பிள்ளைக்கு சட்டை என்ன போடணும்னு தெரியுது, எல்லாம் தெரியுது. அவங்க பிள்ளைக்கு ஏசி எது பெஸ்ட்னு தெரியுது, எல்லாம் தெரியுது. அப்ப அவங்க பிள்ளைக்கு எந்த பொண்ணு பெஸ்ட்னு சொல்லி தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்படி வாய்ப்பு இல்லாத காரணம் என்னன்னா, இந்த பிள்ளைகளை ஒரு நல்ல தேவனுடைய சித்தத்துக்குள்ளாய் நடத்தாத ஒரு அப்பா அம்மா தான் இப்படி கடைசி வரைக்கும் நட்ஜ் பண்ணிட்டே கடைசியில சொல்லுவாங்களா, தானும் படுக்க மாட்டான் தள்ளியும் படுக்க மாட்டான்ற மாதிரி அவங்கனாலையும் ஒரு நல்ல முடிவுக்கு வர முடியாது, பிள்ளைகளுக்கும் முடிவு கொண்டு வர முடியாது. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட காரியங்கள்ல இந்த ஆளுடைய வாழ்க்கையில யோசித்து பார்த்தா, he's a bad father to the world's eyes. He's a bad father who could not even get up and go and see a bride for his son. He's a bad father who did not even arrange a reception for his son. But today the world teaches you, I will leave it to God, that God will guide my children. God will send angel like people. God will send Holy Spirit. அன்றைக்கு இந்த மனுஷனுடைய வேலைக்காரன் போனதை போல
நான் தான் பார்க்கணுங்க. ஃபர்ஸ்ட் பொண்ணு போட்டோவை காட்டு, பொண்ணு அவங்க அப்பா என்ன பண்றாரு, பொண்ணு என்ன பண்றா, பொண்ணு என்ன பண்றா, 1000 பொருத்தங்களையும் பார்த்து கடைசியில சாக்கடைக்கு போன எத்தனையோ திருமண கார்ட்ஸ் நான் பார்த்திருக்கிறேன். கடைசியில குப்பை தொட்டிக்கு போன வாழ்க்கையை பார்த்திருக்கிறோம். 10 பொருத்தங்கள் பார்த்த பெற்றோர். மேட்சுங்க, மேட்ச் மேட்ச் மேட்ச், ஜாதி மேட்ச், மொழி மேட்ச், ஸ்டேட்டஸ் மேட்ச், படிப்பு மேட்ச், அழகு மேட்ச், எல்லாம் மேட்ச். கடைசியில அவங்களால கம்பேட்டபிளாவே வாழ முடியலையே. ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வேதம் சொல்லுது, இந்த ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் அத்தனை அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது. பட் he never gave up on his wife. He never gave up. காரணம் என்ன தெரியுமா? ஒரு நாள் கூட இந்த மாமனாருடைய இன்டர்ஃபியரன்ஸ் நான் பார்க்கவே கிடையாது. மாமியாருடைய இன்டர்ஃபியரன்ஸை நான் பார்க்கவே கிடையாது. என்றைக்காவது ஒரு நாள் go back to your homes if you want to be a good father. என்னைக்காவது ஒரு நாள் அவங்க அப்பா, உன் ஒய்ஃப் ஏன்டா அப்படி பண்றா, உன் ஒய்ஃபுக்கு மரியாதை இல்லையா, உன் ஒய்ஃபுக்கு குக் பண்ண தெரியாதா, உன் ஒய்ஃபுக்கு ஒழுங்கா ட்ரெஸ் பண்ண தெரியாதா, உன் ஒய்ஃப் ஏன் இப்படி பண்றா? என்றைக்காவது ஒரு நாள் ஆபிரகாம் தன் மகனை பார்த்து ஒய்ஃப்னு சொல்லி ஒரு நாளாவது அவங்க அப்பா பேசினாருன்னு சொன்னா, இன்னைக்கு எனக்கு சொல்லி கொடுங்க, இந்த வீடியோ நம்ம எடிட் பண்ணிக்கலாம், நான் மன்னிப்பும் கேட்டுறேன். ஒரு நாள் கூட தன் மகனுடைய வாழ்க்கையில, இது நான் பார்த்த பிள்ளை இல்லைங்க, நான் கர்த்தருக்கு ஒரு நாள் என் பிள்ளையை கொண்டு போய் பலிபீடத்துல விட்டேன்ல, அதற்கு பின்பு ஆண்டவர் தான் என் பிள்ளையை ஸ்டெப் பை ஸ்டெப், as a father I have to remind him, I have to do what is my responsibility, I have to fulfill. இல்லைன்னா என் பையனை கல்யாணம் பண்றதுக்கு யோசிச்சிருக்கேன், கல்யாணம் பண்ற ஸ்டேஜ் ஏஜ் அதெல்லாம் நான் ஞாபகப்படுத்துறேன். But I will not dictate whom he should marry, whom he should not marry. It is between him and God. காரணம் என்னன்னா, ஒரு தரமான கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ளாய் அவங்க பையனை நடத்தினார். அப்ப கர்த்தருடைய பர்வதத்துல, ஆண்டவருடைய சமூகத்துல, கடவுளுக்கு முன்பு அவங்க பிள்ளைகளை கொண்டு போய் நிறுத்தும் பொழுது, ஆண்டவர் ஏற்ற மனுஷனை, ஏற்ற மனிதர்களை, ஏற்ற காலங்களை, ஏற்ற நாட்கள்ல உங்க மகளுக்கோ மகனுக்கோ யாரை கொண்டு வரணும் நம்மளுடைய மைண்ட்ல யோசிக்கவே வேண்டாம். I have erased, I have deleted even those small little dummy pictures that I had. I deleted everything today and I said, God, let your will be done. பிள்ளைகளுக்கு யாரு வரணுமோ, நான் தப்பான முடிவு எடுத்திருக்கிறேன், நிறைய தப்பு முடிவு எடுக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு யாரு வரணுமோ அவளுக்குள்ள வாழ்க்கைக்குள்ளாய் நடத்துங்க என்று சொல்லி கடைசி காரியத்தை சொல்லி நான் முடிக்க ஆயத்தமா இருக்கிறேன். வேதம் சொல்லுது, The book of Genesis chapter 25-26 கர்த்தருடைய வசனம் சொல்லுது, அன்னைக்கு அவங்க வைஃப் வாழ்க்கையில பார்த்தோம்னு சொன்னா, ஈசாக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 20 வருஷம் பிள்ளை இல்ல, 60வது வயசு வரும் பொழுது ஈசாக்கு ஜெபம் பண்றாரு. முந்தின வசனம் 25-25 ஈசாக்கு ஜெபம் பண்றாரு, பிள்ளை கிடைக்குது. இப்ப வயிற்றுக்குள்ள சண்டை, சிப்ளிங் வார். இன்னைக்கு இது ஐயோ, வீட்டுல என் பையனுக்கும் பொண்ணுக்கும் சண்டை, என் பையனுக்கு சண்டை, கோர்ட்ல கேஸ், பிரியமானல. இது இன்னைக்கு இருக்கிற சொத்து தகராறு இல்ல, இன்னைக்கு இருக்கிற பிளாட் யாருக்கு பாக பிரிவினை சண்டை இல்ல, அவனுக்கு நிறைய நகை போட்ட, இவனுக்கு நிறைய காசு கொடுத்த, இவனுக்கு கார் வாங்கி கொடுத்த, இன்னைக்கு இருக்கிற பெட்டி ஃபைட் இல்ல. அன்னைக்கு வயிற்றுக்குள்ளா இருக்கும் பொழுது அவங்க அம்மா சொல்றாங்க, யுத்தம், there is a war, there is a struggle. ரெண்டு பிள்ளைகளுக்குள்ள சகித்துக்கொள்ள முடியல. They want more room, they are not able to be together. ரெண்டு பிள்ளைங்க ஒரே கரு, ஒரே நாள் உருவாறாங்க. அந்த ரெண்டு பேரும் இன்னைக்கு ஸ்ட்ரகிள். வேதம் சொல்லுது, அன்னைக்கு கர்த்தருடைய வசனம் சொல்லுது, ஒருத்தன் இன்னொருத்தனை முன்னேற விடாதபடிக்கு, ஒருத்தன் இன்னொருத்தனோடு கூட ஸ்ட்ரகிள் பண்ற அளவுக்கு தன் வயிற்றுக்குள்ள சண்டை இருந்தது. பிரியமான ஐயா அம்மா, என் வேதம் சொல்லுது, ஆபிரகாம் சாகும் பொழுது 175வது வயதுல செத்தார். ஈசாக்குக்கு பிள்ளை பிறக்கும் பொழுது 60 வயசு. அப்ப 100 வயசுல பிள்ளை பிறக்கிறான். ஈசாக்குக்கு 60 வயசு, 160 வயசு. அப்ப 15 வருஷம் இந்த யாக்கோபும் ஏசாவும் ஆபிரகாமுக்கு முன்னாடி இருந்தாங்க. ஒரே ஒரு நாள், தாத்தா கோல்டு ரிங் வாங்கிட்டு வந்திருக்கேன்ப்பா, தாத்தா பிஸ்கெட் பேக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன், தாத்தா கேக் பேக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன், தாத்தா உனக்கு டாய் வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு தாத்தாக்கள் செய்யற எல்லா அன்புக்காய் ஆண்டவருக்கு நன்றி தான். ஆனா வேதம் சொல்லுது, ஒரே ஒரு இடத்துல இந்த ஆபிரகாம் வயசுலும் சரி, அனுபவத்திலையும் சரி, தேவ நடத்திலையும் சரி, வீட்டுல பிரச்சனை, போராட்டம். தாத்தாக்கள் இன்வால்வ் ஆகி சண்டையை கேவலப்படுத்தி, மோசப்படுத்தி, இவனை மேன்மைப்படுத்தி, அவனை ஹர்ட் பண்ணி, அவனை மேன்மைப்படுத்தி, இவனை ஹர்ட் பண்ணி, கம்பேர் பண்ணி, இன்னைக்கு எத்தனையோ வீடுகள்ல கடைசியில இந்த தாத்தா பாட்டி மேல கூட வெறுப்பு. அவங்களுக்கு நாடகம் ஆடுவாங்க அன்பை போல. ஆனா சில நேரங்கள்ல we don't see real love. ஏதோ பப்ளிக் மேடை அலங்காரம் சொல்லுவோமே, டேபிள் மேனஸ் மாதிரி, இதெல்லாம் ஸ்டேஜ் மேனஸ் மாதிரி எல்லாரும் பாக்குறாங்க. தாத்தா பாட்டி கிட்ட போய் நான் போய் பேசணும், விஷ் பண்ணிடணும் போனாலும் தவிர இந்த தாத்தா பாட்டி மேல ஒரு வெறுப்பு, அந்த தாத்தா பாட்டி மேல ஒரு கசப்பு. வேதம் சொல்லுது, இந்த ஆபிரகாம் என்றைக்கு அந்த பலிபீடத்துல வைத்தாரோ அதற்கு பின்பு ஒரு நாளாவது தன் மகனுடைய வாழ்க்கையில, தன் மருமகளுடைய வாழ்க்கையில இன்டர்ஃபியர் பண்ணாருன்னா எனக்கு காண்பித்து கொடுங்க. பேர பிள்ளைங்க 15 வயசு வரைக்கும், டீனேஜ் பிள்ளைங்க வரைக்கும், எந்த வயசுல இஸ்மாயில துரத்துனாரோ அந்த வயசு வரைக்கும் இந்த டீனேஜ் பிள்ளைங்க 2 பேர் யாக்கோபும் ஏசா வளர வரைக்கும் அவங்க தாத்தா உயிரோடு இருந்தார். ஒரு நாள் பேர பிள்ளைங்களை பார்க்கணும் போல இருக்குது,
பேர பிள்ளைகளை கொண்டு வந்து ஒருத்தனை என் மடியில ஒருத்தனை இவன் மடியில உட்காரவே என்று சொல்லி என்றைக்காவது அவங்க லைஃப்ல இன்டர்ஃபியர் பண்ணதா என் பேரை சொல்ல இருந்திருக்கலாம். ஆனா தெரியல, ஆண்டவர் அதை காண்பிக்கல. ஆண்டவராகிய தேவனோ உன் பிள்ளைகளை, வேதம் சொல்லுது, அன்றைக்கு ஏதேன் தோட்டத்துல கல்யாணம் பண்ணி முடிக்கும் பொழுது மனுஷன் தன் தாய் தகப்பனுடைய வீட்டை விட்டு உன் மனைவியோடு உன் கணவனோடு கூட நீ சேர்ந்திருப்பா என்று சொல்லி ஆண்டவர் ஒப்பு கொடுத்த ஒரு மனுஷனை கர்த்தருக்குன்னு ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்துல 8வது நாள் கொண்டு வந்து கொடுன்னு கர்த்தர் சொன்னாருன்னா முதிர் வயது வரைக்கும் ஆண்டவர் பார்த்து கொடுப்பார். பிரியமானது, ப்ராப்ளம் இஸ் we are so protective about our children. That is why our children are handicaps, our children are not able to face the world. கடைசி வரைக்கும் நாம இன்னும் கொஞ்ச நாள் எத்தனை வருஷம் ஆண்டவர் வைத்திருப்பாரு தெரியல, நம்ம பிள்ளைங்க இன்னும் ஒன்னுத்துக்கும் ஃபேஸ் பண்ண முடியாதபடி டிமிடா கவர்டா இன்னைக்கு சப்ஸ்டாண்டர்டா இன்னைக்கு உலகத்துல மற்றவங்கள பாத்தீங்கன்னா அடிச்சு முன்னேறி என்ன வேணாலும் பண்ணிட்டு போறாங்க. நாம இன்னைக்கு பொத்தி 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 வளர்த்த பிள்ளைங்க இன்னைக்கு பார்த்தா கடைசி வரைக்கும் அவங்க கீழேயே நின்றுட்டு இருக்காங்க. எங்கேயோ சப்ஸ்டாண்டர்ட் லைஃப் தான். நம்ம சொல்லலாம் சூப்பர் சூப்பர், ஆனா அவங்க எங்கேயோ சப்ஸ்டாண்டர்ட் லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. As parents we have a limitation. It is God who gave us the privilege. நம்முடைய பிள்ளைகளை தேர்ந்தெடுக்கிறது நமக்கு ஆண்டவர் கிருபையே கொடுக்கும். மனைவியை கூட நமக்கு தேர்ந்தெடுக்க ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்கிறார். ஆனா ஒரு அப்பா அம்மா தேர்ந்தெடுக்க நமக்கு வாய்ப்பு கொடுக்கல. நமக்கு பிள்ளைகளை தேர்ந்தெடுக்க நமக்கு வாய்ப்பு கொடுக்கல. The father and mother is God's choice. The son or daughter is God's choice. My dear brother, my dear sister, leave it into God's hand. கர்த்தர் உன்னை பார்த்துக் கொள்வார். கர்த்தருக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவருக்கு தெரியும்பா எப்படி ப்ரொவைட் பண்ணணும், இந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கிறேன். Lord will provide in his place. அவருடைய பர்வதத்துல ப்ரொவைட் பண்ணுவார். அந்த சின்ன 12-15 வயசுல கத்து கொடுக்கிற காரியம் இந்த ஆபிரகாமை போல ஒரு நல்ல தகப்பனை நான் பார்த்ததில்லை.